அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்மளுக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிற அந்த காரணத்திற்காண்டி நம்மளால் முடிந்த அளவு நம்மளுக்கு தெரிந்த அளவுக்கு உண்டான அந்த பொருட்களை வாங்கி கொண்டு அந்த வீட்டுக்கு போய் அவங்க கையில் நம்ம கொடுக்குறோம். அதை வாங்கி கொண்ட அந்த நபர்கள் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமான ஒரு கூலியை தருவானாக என்று மனதார பிரார்த்தனை செஞ்சால் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மேலும் அவங்களுக்கு செய்யணுங்கிற அந்த ஆர்வமும் ஆசையும் நமக்கு ஏற்படும் அல்லவா. அதே நேரத்தில் நம்ம அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய நேரத்தை அதை அலட்சியமாக வாங்கி அதை அங்கே வச்சுட்டு, ஆமாம் ஊர் உலகத்தில் இல்லாத பொருளை கொடுக்க வந்துட்டா இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம காது படவே நம்மளை போக விட்டு பேசக்கூடிய அந்த செய்தி நம்ம காதில் பட்டா எவ்வளோ வேதனைப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம் அல்லவா. ஆனால் இந்த ஒரு நிகழ்வை தான் காலங்காலமாக நம்மளை படைத்து பரிபாலித்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம செஞ்சு கொண்டே இருக்கிறோம். இறைவன் நம்மளுக்கு எண்ணற்ற நேமத்துகளை தந்து அழகு பார்த்து கொண்டு இருக்க, பிற நபர்களோடு நம்மளுடைய வாழ்க்கை ஒப்பிட்டு நம்மளுடைய மகிழ்ச்சியை திருடு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம சலித்து கொள்கிறோம் அல்லவா. நம்ம வாழ்க்கையை பார்த்து இது போன்றுண்டான வாழ்க்கையாவது நம்மளுக்கு கிடைக்காத என்று ஏங்கக்கூடிய நபர்கள் பல இருக்க, இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம சலித்து கொண்டு இறைவனை நிந்திக்கத்தானே செய்கிறோம். சூரத்து இப்ராஹிம் 34வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லுவான், உன் ஆத்தாக்கும் மின்குல்லி மாசா ஆழ்த்து முக, நீ கேட்டதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கலையா. வயின் தவுத்து நேமத்தல்லா லா துஹுசுஹா, உனக்கு செஞ்சிருக்கக்கூடிய அந்த அருள்களை நீ கணக்கிட்டு பார்த்தா உன்னால் கணக்கில் கூட கொண்டு வந்து விட முடியாது, அந்த அளவுக்கு நான் உனக்கு அருள் செஞ்சுருக்கேன். இன்னல் இன்சான, பெரும்பான்மையான மனிதர்கள் வலூமன், பிற நபர்களோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சலித்து கொள்வதில் அநியாயக்காரர்களாகும். கஃபாரும், இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை என்று பிற நபர்களுக்கு ஒப்பிட்டு இறைவனை நிந்திக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அந்த நேமத்துகளை அருட்களை மறுக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் என்று தன்னுடைய வேதனையை இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். எப்பொழுது நாம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள் வளத்துக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமோ, அப்பொழுது தானே மற்ற நபர்களும் நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். பிற நபர்கள் நன்றி கெட்டத்தனமாக நடப்பது எவ்வளோ வேதனை ஏற்படுத்துகிறதோ அது போன்றுண்டான வேதனையை தான் நம்ம இறைவனுக்கு கொடுக்கிறோம். இது போன்றுண்டான செயல்களை விட்டு நம்மளை நாம் பாதுகாத்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ்.